பாலத்துக்கு வந்து 10 வருஷம் அவங்க இது பண்ணணுமா, அந்த எந்த கம்பெனி கட்டி கொடுத்துச்சோ அவங்க மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். இப்போ இந்த வருஷத்தோட 9 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 வருஷம் இழுத்தாச்சுன்னா அடுத்த வருஷம் அதுக்கு புதுசாக டெண்டர் போட்டு புதுசாக கான்ட்ராக்ட் விடலாம், அதில் புதுசாக கமிஷன் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து உனக்கு வீடு இருக்குது, கரண்ட் பில்லு கட்டுற, இந்த 1000 ரூபா இல்லைன்னா நீலாம் பட்னிலே செத்துருப்ப, இந்த வார்த்தையாக சொல்கிறாரு. திமுகவோட 1000 ரூபானால தான் 3 வேளையும் சோறு திங்கிறான்னே சொல்லி சொல்கிறாரு. ஆணவம், மமதை, திமிரு, கொழுப்பு, அந்த அளவுக்கு அன்பரசன் பேசுகிறாரு. இவர் வந்து ஏவா வேலு நான் பார்க்கவே மாட்டேன்றாரு. அவர் ஓஷின்னு ஒரு பக்கம் அவர் கிண்டல் பண்ணுறாரு. மனுஷன் திமுக காரன் தான் மனுஷன், உங்களுக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் மனுஷன் அப்படின்னு, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு பணக்காரன் மட்டும்தான் மனுஷன் இப்படின்னு பல்வேறு விதமான கிளாசிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு ஒரு விளிம்பு நிலை மக்கள், அவன் வந்து காலையில் ஏந்திரிச்சான்னா அன்றைக்கி போய் கூலி வேலை செஞ்சாதான் அவனுக்கு அன்றைக்கி சோறு. அந்த அளவில் குடிசையில் ஒன்று குடிசையில் மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடித்தா அந்த குடிசையில் படுத்து தூங்க முடியாது, குளிர் நாளில் அவனுக்கு வாட்டி வதைக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த மக்கள் ஒரு எளிய மக்களவன். அப்புறம் இந்த திமுக எம்எல்ஏ பண்ருட்டி வேல்முருகன் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த டாடா சால்ட்டுக்கு அதனால தான் விற்பனை கொஞ்சம் ஜாஸ்தியாக என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 3 வருஷம் அடிமையாக இருந்த பயிலெல்லாம் இன்றைக்கி வாயை திறந்துருக்கானே. டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்தவர் படுகொலை, தமிழகத்தில் யாருக்கும் எங்கும் பாதுகாப்பில்லாத சூழல். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுகவினர் அராஜகம். வேங்கை வயல் வழக்கில் அடுத்த ட்விஸ்டாக ஊருக்கே DNA பரிசோதனை, அமைச்சர் ரகுபதியின் அசத்தல் ஐடியா. மேல்மா விவசாயிகளை சந்திக்க தொடர்ந்து மறுக்கும் அமைச்சர் ஏவா வேலு, விவசாயிகளை வஞ்சிக்கும் திராவிட மாடல். தூத்துக்குடி ஏரல் ஆத்தூர் முக்காணியில் சேதமடைந்த பாலங்கள் ஓராண்டாகியும் சீரமைக்காததால் மலரஞ்சலி செலுத்த முயன்ற பாஜகவினர் கைது. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் அங்கங்கே கொலை நடந்துகிட்டு இருக்கு. எங்கு யாருக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியல, அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி திருநெல்வேலியில் நீதிமன்றத்துக்கு அருகிலேயே அந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக ஆஜராக வந்தவரையே வெட்டி சாய்ச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர் கொண்ட அந்த கும்பல் அவங்க வந்து சாவகாசமாக வெட்டிட்டு போக இருந்ததில் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு வந்த போலீஸாரெலாம் பயந்துட்டு ஓடி இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டு தான் தைரியமாக அவங்கள துரத்திட்டு போய் இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட இருந்த ஒரே ஒரு காவலர் மட்டும் அவங்கள மடக்கி பிடிச்சதில் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி பல பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவை எப்படி பார்க்குறீங்க? அது இது வாயால் வடை சுடும் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் விஷயமாக, இது ஒரு வடை மாஸ்டரின் ஆட்சி என்பதையே இது நிரூபிக்கும் விதமாக இருப்பதாகத்தான் என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து நம்மளுக்கு உடனடியாக நினைவுக்கு வரக்கூடியதை ஒரு 10 விஷயம் நம்ம கடகடன்னு சொல்ல முடியும். அந்த 10 விஷயமும் இதே அரங்கத்தில் நம்ம ஏற்கனவே பேசின விஷயம். அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். கம்ப்யூட்டரை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணால் இந்த மெமரி திரும்பியும் உங்களுக்கு ரெஸ்டோர் ஆகுமோ அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். விழுப்புரத்தில் ஒரு பழ வியாபாரியை போதை அடிமை ஆள் போய் மிரட்டி அடிதடி தகராறாகி அந்த பழ வியாபாரி மரணிச்சு போகிறத நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து தமிழக முதல்வர் இந்த வடை மாஸ்டர் வந்து போகிற போக்கில் அது வந்து சாதாரண சம்பவங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது சாதாரண சம்பவம்னா தருமபுரி கோர்ட்டை கிருஷ்ணகிரி கோர்ட்லேயே ஒரு வக்கீலை துடிக்க துடிக்க வெட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் வீடியோ வந்து அங்கே எடுத்து பொதுமக்கள் கோர்ட்டுக்கு வந்தவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வட சென்னையில் கஞ்சா பசங்க அதை பார்த்துருப்பீங்க. நேற்றுக்கு நடந்தது 5 பேரை போகிற வரவங்கெல்லாம் குத்திருக்காங்க. அதில் இந்த வந்து கஞ்சா பசங்க அப்படின்னு சொல்லும்போது இன்வேரியபிளி யூத்ஸ் தான் அதில் போய் அஃபெக்ட் ஆகிறாங்க. லெஸ் தேன் 25, லெஸ் தேன் 20. இப்போ லெஸ் தேன் அபவ் 20ங்கிறதே நீங்கள் பார்க்குறதே ரொம்ப அரிதுன்னு அரிதாயிடுச்சு. 20 வயசுக்கு கீழே
இது வந்து ஒரு அவங்க வந்து எப்படி வந்து தண்ணி குடிக்கிறாங்களோ டீ குடிக்கிறாங்களோ, முன்னாடிலாம் நாம் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் தான் சிகரெட்டே மறைஞ்சு பிடிக்கிறதுக்கு யோசிப்போம். இப்போ அந்த கஞ்சாவை வந்து சர்வசாதாரணமாக பல இடங்களில் புழக்கத்தை நம்ம பார்க்கும்போது வருங்காலத்தை நினச்சி நம்மளுக்கே ஒரு பகீர்னு இருக்குது நமக்கு. இந்த திராவிட மாடலில் இருக்கிறவங்க இந்த டிவி சேனல் பொறுப்ப இப்பொழுது கிடைக்கிற தரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா கூட நிறையா ஜுவனைல் அதுவும் வந்து இருக்காங்க, குற்றவாளிகள் தான், மைனர் குற்றவாளிகள் தான். 16 வயசுக்கு கீழே இருக்கிறவன், அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கிற அளவில் இருக்கிறவன், இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க. நீங்கள் அரசாங்கத்தோட காவல்துறையோட மெத்தனை போக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் வந்து இன்னொரு விஷயம், இந்த குழந்தைங்கன்னு சொல்லும்போது தான், ஜூனைல்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. ஒரு பச்சை புள்ள, அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 13-14 வயசு இருக்கும். அந்த குழந்தை வந்து அழகிறத நேற்றுக்கு கார்ட்டூனிஸ்ட் பாலான ஒரு நண்பர் அப்லோட் பண்ணியிருந்தார். அவங்க அப்பா இபியில் வேலை செய்கிறாரு, மரத்து மேலே ஏறி கரண்ட் இல்லைன்னு இது பண்ணுறாங்க. கரண்ட் கொடுத்தவொன்னு தூக்கி எறியப்பட்டு பொசுங்கி இறந்து போகிறது. அந்த குழந்தை வந்து அதை கதறல் சத்தம் இன்னி வரைக்கும் என் மன இது போகவே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து நீ ஒரு பக்கம் அரசாங்கத்தோட அலட்சியம், கேட்டால் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் சாதிச்சிட்டோம், எல்லாத்துலேயும் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறதுல மட்டும் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி. இந்த ஆட்சி அந்த வீடியோ அப்லோட் பண்ணவர் அரெஸ்ட் பண்ணலையா ஒன்றும்? அவர் ஏற்கனவே 2 கைதாகி அந்த பாலா, கார்ட்டூனிஸ்ட் பாலா நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிர் முரணானவர் தான். ஆனால் மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன். என்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறவன் தான், இல்லை எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவன் நான் மனுஷனாக நினைக்கலன்னு சொல்ல, மனிதாபிமானம் கொண்ட அந்த பாலா அதை பார்த்த உடனே ரொம்ப ஐ காட் குவைட் டிஸ்டர்ப்டு. நம்ம நைட்டெல்லாம் சரியான தூக்கம் கூட வரல அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்கும்போது. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட அலட்சியம், இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களோட அலட்சியம். மன்னன் வழி மக்கள் வழிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இந்த வரைமாஸ்டருடைய ஆட்சி நிர்வாகம் ஒரு ஸ்ட்ரிக்டாக இல்லாத காரணத்தில் தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரான்னு. துரைமுருகன் ஒரு பக்கம் ஏதோ பேசுகிறாரு, அந்த பக்கம் பொன்முடி ஓஷி அப்படிங்கிறதுலேருந்து கிண்டல் அடிக்கிறாரு. காவல்துறையும் கட்டுப்பாட்டில் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து சாராயம் குடித்து செத்தவனை தாண்டி இப்போ வந்து அடுத்த ஒரு தலைமுறை ஒரு மிகவும் இந்த வன்முறைக்கும். நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு இதை நம்ம இதே அரங்கத்தில் நம்ம 4 மாதம் முன்னாடி பேசணும். ஒரு 22 வயசு பொண்ணு, அவனோட கிளாஸ்மேட்டையே அவன் கஞ்சா குடிக்கி கிராமத்தில் புதரில், அவள் டவுனுக்கு போயிட்டு வந்தோட புதரில் இழுத்து கொண்டு போய் ரேப் பண்ணுற விஷயத்த பார்த்தோம் நம்ம. அது தஞ்சாவூர் தானே, பொள்ளாச்சியாக இருந்தால் தானே பேசணும். அது எந்த ஆளுங்கட்சியில் நடக்குது? இதை தமிழக அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆள்றவன் யார், அவன் நம்ம கட்சி கூட்டணிக்கு வேண்டியவனா வேண்டாதவனா, இல்லை அவன் ஒரு என்ஜிஓவோ இல்லை வேற ஒரு இயக்கமாக வச்சுருந்தான்னா, சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் வச்சுருந்தானா, அவன் ஐடியாலஜியும் நம்ம ஐடியாலஜியும் என்ன, அவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள கொடுக்கல் வாங்கல் என்ன. மீடியானாக்க அந்த மீடியா வந்து யாரை சார்ந்திருக்கு? 95% மீடியாக்கள், கிட்டத்தட்ட 99% மீடியாக்கள் இன்னைக்கு திமுகவோட காலடியில் உழுந்து கிடக்கு. பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசுறதை விட்டுட்டு இளையராஜா விஷயம் சம்மந்தமே இல்லாத விஷயத்தை அதை தூக்கிட்டு அலைஞ்சு, அப்புறம் 3 நாளாக இந்த அம்பேத்கர் பார்லிமெண்ட், இந்த ஒப்பாரி 3 நாளாக மக்களுக்கான விஷயம், பேச வேண்டிய விஷயங்கள், தமிழகத்தில் துயர சம்பவங்கள், எண்ணற்ற துயர சம்பவங்கள். குடி நோயாளிகளாக பையனுடைய டார்ச்சர் தாங்காமல் அப்பன் கொல்றதை பார்க்குறோம். குடிக்கு பணம் கேட்குறாங்கிறதுக்காக, பையன் குடிக்க பணம் கேட்குறாங்கிறதுக்காக கொடுக்க முடியாமல் அம்மாக்காரி அவன் இழுத்து போட்டு அடித்து அம்மாவே அவனை வெட்டுறதை பார்க்குறோம். அப்பங்காரன் குடிகாரனாக இருக்காங்கிறதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிட்டாலாவது நீ திருந்துவியான்னு அந்த வீட்டு குழந்தைய லெட்டர் எழுதி வச்சுட்டு சாவறதை பார்க்குறோம். இவ்வளவு பிரச்சனைகள் வந்தோம். ரோம் பத்தி எரிஞ்ச போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையா, அப்பாவும் பிள்ளையும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும், அதுவும் வந்து அந்த ஒரு விளம்பர மோகம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இந்த தமிழக அரசுக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஏன்னா மனிதர்களுக்கு கொம்பு இல்லைல்ல, கொம்பு இருக்கிறவன் தானே குறை சொல்ல முடியும். குறை சொல்ல முடியாதுங்கிறது கொம்பனால குறை சொல்ல முடியாது. கொம்பு இல்லாத நீங்களாம் குறை சொல்லிக்கிட்டே கிடங்கடா, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கடா, நான் பண்ணுறதாண்டா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குற என்ன ஹைகோர்ட்டுக்கு உங்கள் வார்த்தையை நான் கேட்கணுங்கிற மாதிரி அதற்கும் அவர் சொல்லியிருக்காரு. விடியா மூஞ்சிகளுக்கு இது எப்பவுமே விடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் விடியாத அரசுங்கிறது அவங்களே மனசு அவருக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விடியா மூஞ்சி ஆட்சி தான் நம்மளுக்கு, அதுக்கு தான் விடியல் ஆட்சின்னு பேர் வச்சிருக்கோம். அதை விட கொடுமை என்னன்னா, விடியல் பேருந்துன்னு போட்டு சாவு அடித்து மக்களை, அதான் விளம்பரம் மட்டும்தான் இருக்கே தவிர. ஆனால் ரவுடிகள் வந்து தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிறது, நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சராசரி மனிதன் போய் காவல் நிலையத்தில் அவனால் விஷயத்தை சாதிச்சுக்க முடியுமா?
அப்படிங்கிறது $1,000,000 கொஸ்டின். எந்த செக்ஷன்லையும் நடக்காது. செல்வாக்கோட நீங்கள் போனால் கூட அந்த வேலை உங்களுக்கு 1 வாரம் 10 நாளில் கூட நடக்காது. நீங்கள் வந்து 1 மாதம் அலைஞ்சு ஒரு சாதாரண கேஸுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா, காவல்துறை வந்து முழுக்க டிஎம்கேயோட கட்டுப்பாட்டில் கருணாநிதி 96 சொன்னதை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். காவல்துறையின் ஈரல் அழுகி போயிருக்கு அப்படின்னு 96 சொன்னது இன்னைக்கு சால பொருந்தும். காவல்துறையின் கையாலாகாத காரணத்தால் திரும்புற பக்கம்லாம் வந்து கொலை, கொள்ளை, கஞ்சா குடிக்கையோட அட்டகாசம், குடிகாரனோட அட்டகாசம். கையாளாகாத நிலையில இருக்காங்களா இல்ல அவர்கள் கை கட்டப்பட்டு இருக்கிறது? அவங்க கை யார் கட்டுறது? அவங்களே தான் போட்டு மந்திரம் போட்டு கட்டிக்கணும். கவுண்டமணி ஒரு சினிமாவில் மந்திரத்தால் கட்டுறேன் பாரு, அந்த கதையா. வேற இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்களுடைய முதல்வர் சர்வாதிகாரியாக தான் இருக்கிறாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. ஆனா காவலர்கள் ஏன் அவருக்கு உறுதுணையா இருக்க மாட்டேங்கிறாங்க? அது சர்வாதிகாரின்னு சொல்லி ஹிட்லர் சர்வாதிகாரியா இருந்தா மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா அந்த லாரல் ஹாடியில் அவர் தானே இது சார்லி சாப்ளின், அவர் தான் வந்து மீசை வச்சுட்டு ஹிட்லர் மாதிரி அவர் வருவார். அவரை யாராவது பார்த்து பயந்துருக்காங்களா? இவர் வந்து சார்லி சாப்ளின் மாதிரி இவர் இந்த ஹிட்லர் ஆட்சின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு, தனக்குத்தானே பாராட்டிக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து அரசியல் செய்யறதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் விளம்பர மோகத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் வந்து ஒரு பொய்யா மக்கள் மத்தியில் பொய்யை பரப்புற ஒரு இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டை தாண்டியும் தேவையில்லாமல் பொய் வழக்கு. ரங்கராஜன் நரசிம்மனை நான் வந்து முதல் அவர் கைது செய்யப்பட்ட போது இதே அரங்கத்தில் நானும் டிஆர் ரமேஷும் அதை கண்டித்து பேசியிருக்கோம். ஆனால் காலப்போக்கில் ரங்கராஜன் நரசிம்மன் போகிற வரவங்கெல்லாம் கடிச்சு வைக்கிறாரு. நம்ம ஒரே ஒரு புகழ் அவர் கூட இருந்தவரை போய் இழிவுபடுத்தி பேசும் வழியாக நம்ம சேது அரவிந்த் டிஆர் ரமேஷையும் திட்டிருக்காரு, உமானந்தன், ஹெச் ராஜா, அண்ணாமலை எல்லாரையும் திட்டிருக்காரு. இருந்தாலும் அதை தாண்டி அவர் வந்து நமக்கு எதிராகவே செயல்பட்டாலும் அவர் கோவிலை பாதுகாக்கிறேங்கிறாரு, கேஸ் போடுறாரு, நம்மளையும் திட்டிருக்காரு, ஸ்ரீ டிவியும் திட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் கோவிலுங்கிற விஷயத்துக்காக அவர் தன்னளவில் செய்யக்கூடிய விஷயத்தை செய்கிறாரு. ஒரே மைனஸ் கூட நான் மட்டும்தான் யோக்கியம், மீதி எல்லாம் அயோக்கியன்னு சொல்றது தான் நம்மளால ஏற்றுக்க முடியல. அது தனி மனிதனாக மட்டும்தான் அவரால் செயல்பட முடியுது. நான் அதனால் அவர் அந்த விஷயத்துக்குள்ளே போக விரும்பலை. அவருடன் எனக்கு 1000 கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் இன்னைக்கு மீண்டும் அவரை கைது செஞ்சிருக்கு. இதே திரும்பி ஆட்சி அவருக்கு பெயில் காலையில் கிடைக்கிது, மத்தியானம் கைது செய்கிறாங்க. இசைவாணிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. போலீஸை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் ஏவல் துறையாக மாறி, நீங்கள் கேட்டீங்கல்ல காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளதுன்னு, முழுக்க இந்த காவல்துறை திமுகவின் கட்டுப்பாட்டில் திமுகவின் ஏவல் துறையாக இருப்பது தான் இன்றைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய துரதிருஷ்டம். எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்கம் அது சம்பந்தமாக அங்கே மாசுபடுகிறது, அது உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் கருத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு நேம் சேக்குக்கு தான் நடத்துகிறாங்க. இருந்தாலும் அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு போட்டிய அரங்கில் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே எல்லாரும் ஃபுல்லாகிட்டாங்க. ஏன்னா இவங்க நிறைய பேர் மீடியாக்களை வர வச்சுட்டாங்க. ஒன்று இவங்க கட்சிக்காரங்களும் நிறைய பேர் திமுகவினர் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு பல பேர் கருத்து சொல்ல வரவங்களே கூட விடலை. அப்படி இருந்தும் கூட பலர் கருத்து சொல்ல முற்பட்ட போது திமுகவிலேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் தான் கருத்து சொல்லணுமே தவிர வேற யாரும் சொல்லக்கூடாதுன்னு. இவ்வளவு நாள் முட்டு கொடுத்து கொண்டு இருந்த திமுகவிற்கு சூழியல் போராளிகள் பூ உலகின் நண்பர்கள் கூட பூ உலகின் நண்பர்கள் தெளிவா சொல்லுங்க. பூ உலகின் நண்பர்கள் அவங்க கூட இதெல்லாம் நியாயமா முதல்வரே அப்படியே மயிலற கால புலையர்னு அடிச்சிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, கருத்துரிமைக்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அனைவருக்கும் சமமானவர்கள்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை, ஒரு ஜாதியை, ஒரு மத கோட்பாட்டை இழிவுபடுத்துவாங்க. நாங்கள் ஊழல், அதாவது இது சொல்லும் போதே எனக்கு திருப்பி வருது, நான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவன், ஊழலுக்கு நெருப்பு போன்றவன்னு கருணாநிதி ஒரு தடவை சொன்னார். அதை சொன்னார், உங்களுக்கே எவ்வளோ திருப்பி வருது. ஊரே சேர்ந்து அப்போ இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்லை, அப்போவே எல்லாரும் மூளைக்கு மூளை நக்கல் பண்ணிட்டு நான் ஊழலுக்கு நெருப்பு போன்றவன் அப்படின்னாரு அவரு. இல்ல அது அவர் டிக்டேட் பண்றப்ப அவருக்கு பிஏ ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருக்கே திருப்பி வந்திருக்கோம். ஆனா அந்த இதுதான் திமுகவோட லட்சணம். அவங்க வந்து ஜனநாயக இதாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு 49 வருஷம் ஒரே தலைவரை வச்சிருப்பாங்க. அதுக்கு கம்யூனிஸ்ட்ல இருக்கிற கனகராஜ் அவருக்கே மண்புழு குத்தினா நெளியும் பாருங்க. அந்த மாதிரி ஏதோ லேசா சொன்ன வந்து 49 வருஷம் ஒரு ஆள் தலைவராக இருந்தாங்க, என்ன ஜனநாயகம் இருக்குன்னதுக்கு அவரை திட்டி தீத்தாங்க 2 நாளைக்கு திமுக உடன்பிறப்புகள் சோசியல் மீடியாவில். அதனால தான் அவர் இப்போ மீடியாவுக்கு வரது இல்லையா அவ்வளோவா. அவர் வந்து அதனாலலாம் சொல்ல முடியாது. ஏன்னா 25 கோடிக்கு அவங்கள விலைக்கு வாங்கிட்டாங்கல்ல, லீஸுக்கு எடுத்துட்டாங்க. அதான் எப்படி வந்து அந்த
அரபு நாடுகளில் இதில் இஸ்லாமிய நாடுகளில் வந்து இந்த சந்தையில் ஏலம் விடுறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரையும் இந்த கட்சியும் ஏலத்தில் எடுத்ததுனால அப்படிலாம் ஒன்றும் அவர் இதெல்லாம் இருந்துட முடியாது. அந்த கனகராஜ் சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜனநாயகமற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தார். இவங்க வந்து அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மட்டும், அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க இல்லையா, இப்போ திருவொற்றியூர் அந்த டிவிஷனுக்கு உட்பட்டவங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டிவிஷனில் தான் அந்த இது வருது, அது பேர் என்ன, அனல் மின் நிலையம் வருது, தெர்மல் பவர் ஸ்டேஷன் வருதுன்னா அது எந்த டிவிஷனில் இருக்கோ அந்த டிவிஷனோட மக்கள் மட்டும் கருத்தை சொல்லுங்கள். அது வந்து அந்த புகையில இருந்து போய் அந்த சாம்பல் போய் கடலில் கலக்குது. விவசாய நிலங்கள் அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற விவசாய நிலங்களில் கலக்குது. சாதாரணமாக நீங்கள் அந்த தரையில் போய் உட்காரத்துக்கு இது தேய்ச்சாலே கையெல்லாம் சாம்பல் ஒட்டும். அந்த அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள். நான் வந்து பாராளுமன்ற தேர்தல் போது எர்ணாவூர் பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். அங்கே நம்ம அருமை சகோதரர் மணலி மனோகரம் வந்திருந்தார். ஆனால் அங்கே வந்து அந்த ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லு தாங்க முடியாமல் அந்த மேடைக்கு இது பக்கத்தில் லெஃப்டில் பார்த்தா ஒரு ரோடு போச்சு, அது உள்ளார ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. போனது வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ. திங்கக்கிழமை இன்றைக்கி வந்தீங்கன்னா இன்னும் நாத்தம் குடலை புரட்டும் உங்களால் இருக்க முடியாது. க்ளீன் பண்ணுவாங்க வாரம். சரி, அந்த கெமிக்கலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நேராக கடலில் கொண்டு போய் விட்றாங்க. ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் நீர்நிலையில் பிள்ளையார கரைக்காத, நீங்கள் இது பண்ணக்கூடாது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வைக்காத அப்படின்னு நமக்கு பாடம் சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் அட்டையர் பண்ணி தான் நம்ம அந்த இதெல்லாம் அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நாமளும் விநாயகர் வைக்கிறோம். கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி பல்வேறு பேப்பர் மெஷ்ஷை யூஸ் பண்ணுறோம். இப்படிலாம் பல்வேறு விதங்களில் பயன்படுத்துகிற நமக்கு வந்து மிரட்டக்கூடிய இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த மணலி ஃபேக்ட்ரிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மனோகர்ஜிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன, வேறு என்ன, அவங்க ஏதாவது கொடுப்பாங்க, இவங்க வாங்கிட்டு போவாங்க அந்த அதிகாரிங்க அப்படின்னாரு. அந்த நாத்தம் குடலை பிடுங்குற அதை நான் போனது ஒரு வியாழக்கிழமை. திங்கக்கிழமை இங்கே இருக்கவே முடியாதுன்னாரு. இந்த பகுதி ஜனங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்றதுக்கு, இந்த பகுதியில் நாங்கள் குடியிருக்கிறதுனால எங்களுக்கு இது பழகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் கடலூர்லேருந்து சிதம்பரம் போனீங்கன்னா சிப்காட் இருக்குது. இப்போ கொஞ்சம் நாத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம பஸ்ஸில் எனக்கு தூங்கிட்டே வர வழக்கம். சிதம்பரம் தாண்டி அந்த சிப்காட் வரும்போது திடீர்னு பார்த்தா குடலை பெரட்டுற ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு. இந்த மாதிரி இதை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அதுக்காக தான் மாசு கட்டுப்பாடு வாரியம், எல்லாரும் தமிழ்நாடு அரசு எல்லாருமா சேர்ந்து இதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் வச்சா, கேபிபி சாமி, அவர் தான் சங்கர், அவர் என்ன சொல்றாரு, உள்ளூர் ஜனங்க மட்டும் வராருங்க வாங்கங்கிறார். அப்போ அவர் சங்கரே வர முடியாது. ஏன்னா அவருடைய பூர்வீகம் சொந்த ஊர் வந்து திருமுல்லவாசல், சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுல்லவாசல் டெல்டா பகுதியை சேர்ந்தவர். அவர் எப்படி அந்த கருத்து கூட்டத்துக்கு போக முடியும்? அவர் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு சீமானா வராதேன்றாங்க. சீமானை நம்ம ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லைன்னு வச்சுங்க. ஆமக்கறி, அண்ட புழுகு, ஆகாச புழுகு இருந்தாலும் அவர் கருத்தை அவருக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால ஏற்கனவே பேனா சிலைக்கு போய் அவர் தானே சொன்னார். இல்லை நமக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இதே இன்னொரு சொல்றீங்க, அது பக்கத்துல வந்து அதானி போர்ட் விரிவாக்கம் ஆனும் பொழுது 3 போர்ட் இருக்காங்க. அங்க இது பண்ணும் பொழுது கமலஹாசன் எல்லாம் போய் ஆய்வு பண்ணலாம். கொசஸ்தலை ஆறு எவ்வளவு வீணா போயிடுச்சு அப்படி அவர் பண்ணலாம். ஏன்னா இவங்களுடைய பார்வையில, அதாவது கமலஹாசனுங்க நம்மளுடைய சேனல் வாயிலா இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நாளைக்கு கமலஹாசன் வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா, ஆல்ரெடி கி.வி. ரமணி, திமுக RS பாரதி எல்லாம் சொன்னதுதான். அவர் அந்த ரிமோட்டை டார்ச் லைட் அடிச்சு உடைச்சார்ல டிவியை, அப்ப சொன்னது என்னன்னா, தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, நீ சாதாரண பாப்பானை கூட நம்பு, ஆனா முற்போக்கு பேசுற பாப்பானை நம்பாதேன்னு சொல்லியிருக்காரு. கமலஹாசன் அந்த மாதிரி முற்போக்கு பேசுற பாப்பான் நம்பாதீங்க அப்படின்னு RS பாரதியிலேருந்து எல்லாரும் சொன்னாங்க. இன்னைக்கு கமலஹாசன் அவங்களுக்கு செல்ல பிள்ளை, அதனால இன்னைக்கு கமலஹாசன் சொல்றது நல்லா இருக்கு. கொசத்தலையாருன்னு தான் ஞாபகம் வருது. அந்த கொசத்தலையாறு முகத்துவாரத்துலையும் போய் இந்த சாம்பல் படியுது. அந்த அளவுக்கு லோக்கல்ல இது பிரச்சனை இருக்கு. இதுக்கு இதுக்கு 2015 நீங்க வந்து இதுக்கு உண்டான இது கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுங்கன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமும் இவங்க வந்து 2 அரசாங்கம், தவிழ்ந்த பாடியார் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபோட்டோ ஷூட் ஆட்சியாக இருக்கட்டும், 2 ஆட்சியாளர்களும் மக்களை பற்றி கவலையே கிடையாது. இவங்களுக்கு எவ்வளோ கமிஷன், அதில் எவ்வளோ கரப்ஷன், அதில் குறியாக இருக்கிறதுனால தான் வந்தது இந்த பிரச்சனை. திருவொற்றியூர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை கடந்து போகிறவங்களா இருக்கட்டும், அந்த பகுதியில் வசிக்கிறவங்க, அதோட 5 சதுர கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பிரச்சனை இருக்குங்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அந்த ஒரு டிவிஷன் வந்தால் போகிறோங்கிறாங்க. மணலி பகுதியிலேயே 20 சதுர கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இதுக்குள்ள ஏரியாக்குள்ள எவ்வளோ ஃபேக்ட்ரி, 3 துறைமுகம்,
2 தெர்மல் பவர் ஸ்டேஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பூ, அது என்னது, பூ உலகின் நண்பர்கள், பூ உலகின், நான் நடுப்புற வேற எதுவும் வார்த்தை எல்லாம் இல்லை, ரைட்டு. அவங்க வந்து ரோஜா பூவால் தான் அடிக்கிறாங்க, அது வந்து உலக்கையால் அடிக்கலை. இதே பிஜேபி செஞ்சதுன்னா அவங்க வந்து துப்பாக்கியை வச்சு ஏன் இன்னும் சுடலை அப்படின்னு கேட்குற அந்த முதல்வர் அவர்களே வலிக்க கூடாதுல்ல, அப்படியே வருடி கொடுத்து தடவி கொடுத்து பசுமாட்டுக்கு என்ன பால் கறக்கிறதுக்கு தடவி விடுறது மாதிரி நெஞ்ச நக்கர பயலுக இவனுங்க அந்த பூவுலகின் நண்பர்கள்னா நெஞ்ச நக்கர பயலுக அப்படியே வலிக்காம வருடி கொடுத்து அப்படியே உருவி கொடுத்து இந்த பயலுக பேசுற பேச்சு மானங்கட்ட பயலுக இவனுங்க. இவன் அதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அதுல ஜவஹர்லாலாம் வாயை திறந்து பேசியிருக்கான். ஜவஹர்லா, சீமான், திருமாவளவன். அதுல எனக்கு ஆச்சரியமே ஜவஹர்லா, திருமாவளவன், அப்புறம் அந்த திமுக எம்எல்ஏ பண்ருட்டி வேல்முருகன், இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த டாடா சால்ட்டுக்கு அதனால தான் விற்பனை கொஞ்சம் ஜாஸ்தியாக என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 3 வருஷம் அடிமையாக இருந்த பயலுவெல்லாம் இன்னைக்கு வாயை திறந்துருக்கானே அப்படின்னு. ஆனால் இது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய, சுற்றுப்புற சூழலை பாதிக்கக்கூடிய விஷயம். சோலார் எனர்ஜியும் நான் கன்வென்ஷனல் எனர்ஜியில் வந்து விண்டு மில்லும் சோலார் எனர்ஜியே இருக்குது. தேவைன்னா நீங்கள் வந்து இன்னொரு இது கூட போடலாம். அது பேர் என்ன, நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம். நீங்கள் ஒரு சின்ன அணுமின் நிலையம் கட்டினீங்கன்னா அதில் வந்து ஒரு 800 மெகாவாட் 1000 மெகாவாட் கரண்ட் கிடைக்க போகுது. பாதுகாப்பு அம்சமும் நிறையா வச்சு செய்யலாம். என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒன்று இதில் தானே நிலக்கரி நிறையா, அதில் அப்போதெல்லாம் ஊழல் செய்ய முடியும். ஏன்னா நிலக்கரி இறக்கிறதுல ஊழல், வாங்கிறதுல ஊழல், அதில் பில்ஃபிரேஜஸில் ஊழல், இந்த சுற்றுப்புற சூழலை க்ளீன் பண்ணுறவங்கிறதுல ஊழல், இதில் தான் ஊர்பட்ட ஊழல். கன்வேயர் பெல்ட் அதுக்கு கொண்டு வரதுல ஊழல், ஷிஃப்டிங்கில் ஊழல், இதில் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். அதனால தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் விண்மில்னாக்கா அது என்ன, 1 மெகாவாட்டுக்கு 15 லட்சம் 20 லட்சம். நத்த விஸ்வநாதன் மினிஸ்டராக இருக்கும்போது 15 லட்சம், இப்போ 30 லட்சம். சோலாருக்கும் கிட்டத்தட்ட 30 லட்சம் 1 மெகாவாட்டுக்கு. இந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஒரு படத்தில் இந்த முகமது பின் துக்ளக்கில் ரேட் எழுதி வச்சிருப்பாரு, இன்றைய லஞ்ச ரேட்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி எழுதி வச்சிடலாமல இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் பாதிப்படைகின்றார்கள். இது பொதுமக்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் கூட இல்லாமல் அங்கே போனவங்களெல்லாம் விரட்டி விட்டு, நீங்கள் பேசாத, டேய் போடா. திமுக தன்னுடைய ஜனநாயகத்தன்மையை அவங்களுக்கு தெரிந்த, அதில் எனக்கு இன்னொரு ஒரே ஒரு இதுதான் முடிக்கிறதுக்கு முன்னாடி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காரு, அவர் ரேஞ்சில் எல்லாரும் அங்கே போனவங்களை திட்டல. அதனால திமுகக்கு எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வேங்கைவேல், அது வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறது. என்ன அப்படின்னா, அந்த வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. பலரும் போகிற இடத்துலலாம் அதே சம்மந்தமாக கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால திடீர்னு சட்டத்துறை அமைச்சர் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்னென்னா, அதில் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த வேங்கவேல் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறாரு. இது எப்படி பாசிபிள்? உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் புரியுதா? இந்த கேள்வி கேட்குறப்ப நமக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க. இது ரொம்ப ஒரு சாடிஸ்டிக்கல் ஜோக். இது இருந்தாலும் இது ஒரு பக்கம் குரூரமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வேங்கவேலில் இருக்கேன், நீங்கள் இன்ஸ்பெக்டரு, என்னை எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்க? இங்கே வா, இங்கே ஸ்டேஷனில் வந்து ஆகிப்போ, அதுக்கப்புறம் உனக்கு இது நீங்கள் நினச்சி பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இவங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் மூளையை முழங்காலில் வச்சுட்டானாங்கிற ஒரு இதை தான் நம்மளால் தோணுது. இதை வந்து ஒரு கான்ஸ்டபிள் லெவலில் விசாரித்து இதை முடிச்சிருக்க வேண்டிய விஷயம். இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். அந்த மக்களை வந்து ஒரு அவ்வளோ சல்லுசா நினச்சிட்டாங்க. இப்படி இருந்தாலும் எலெக்ஷன் நேரத்தில் இவங்களை வேற திருமாவளவன்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்தா உனக்கு இவ்வளோ சீட்டு, இந்தா நீ இவ்வளோ வச்சுக்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மக்கள்லாம், அதாவது இவங்களாவே என்ன ஒரு கற்பனைக்கு வந்துட்டாங்கன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நம்மளுக்கு என் மாசா ஓட்டு போடுற மாதிரி திருமாவளவன் இருந்தால் நமக்கு என் மாசா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. ஆனால் அது இல்லை. இதில் பட்டியலின சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து நல்ல விவரமாகவே, இளைய பெருமாளையே ஒரு காலகட்டத்தில் முழுசாக அவங்க ஏற்றுக்கல. தென்னாட்டு அம்பேத்கர்னு போற்றப்பட்ட இளைய பெருமாளை சிதம்பரம் பாராளுமன்றத்தில் 2 முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கார். 2.5 லட்சம் 3 லட்சம் ஓட்டெலாம் அவர் வாங்கியிருந்திருக்காரு. ஒரு மாபெரும் தலைவர், ஒரு தேசிய தலைவர், அவரையே பெரிய அளவில் ஏற்றுக்காத ஒரு சமுதாயம் திருமாவளவனை ஏற்றுக்க போகுது, ஒரு வியாபாரியாக ஏற்றுக்க போகிறாங்க. ஆனால் இதில் கொடூரமான விஷயம், அந்த சின்ன பசங்க கொண்டு போய் போட்டாங்க. அதை வந்து 1 கிலோ 2 கிலோலாம் அங்கே கொண்டு போய் போடல, பெரிய அளவில் கொண்டு போய் தான் அதை கொண்டு போய் தண்ணியில், குடி தண்ணியில் கொண்டு போய் கலந்துருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், அந்த தொட்டியை உடைச்சிட்டு வேற தொட்டி இவங்க தமிழக அரசு கட்டி கொடுத்துருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு கிளாஸில்
உங்களுக்கு நான் சிறுநீரையோ மலத்தையோ கலந்துட்டு திரும்பி நான் 2 தடவை ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சுடுதண்ணியை ஊற்றி கழுவிட்டேங்க, டெட்டால் போட்டு கழுவிட்டேங்க, நீங்கள் இந்த தண்ணியை குடிங்கன்னு சொன்னால் தயாநிதி மாறனோ, ஆராசாவோ, திருமாவளவனோ, உதயநிதி ஸ்டாலினோ, கனிமொழியோ ஏற்றுப்பாங்களா? நான் மாட்டேங்க, நம்மளால முடியாதுங்க. அங்கே இருக்கிறவங்கள நீங்கள் மனிதர்களாக கூட நீங்கள் நினைக்காம ஒரு சென்னையில் இருக்கிறவன் தான் மனுஷன், திமுக காரன் தான் மனுஷன், உங்களுக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் மனுஷன் அப்படின்னு உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு பணக்காரன் மட்டும்தான் மனுஷன் இப்படின்னு பல்வேறு விதமான கிளாசிஃபிகேஷனை வச்சுக்கிட்டு ஒரு விளிம்பு நிலை மக்கள், அவன் காலையில் ஏந்திரிச்சான்னா அன்றைக்கி போய் கூலி வேலை செஞ்சாதான் அவனுக்கு அன்றைக்கி சோறு. அந்த அளவில் குடிசையில் மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடித்தா அந்த குடிசையில் படுத்து தூங்க முடியாது, குளிர் நாளில் அவனுக்கு வாட்டி வதைக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த மக்கள், ஒரு எளிய மக்கள், இன்னை வரைக்கும் திருமாவளவன் போய் ஒரு ஆர்ப்பாட்டம், அவங்க அதை ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக புதுக்கோட்டையோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க திருமாவளவன் நினச்சிருந்தா அவர் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? முதல்வரை பார்த்து அங்கே அந்த ஊரில் இருக்கிறதே மொத்தம் 200-250 குடும்பம் தான். இவங்களை காவல்துறைக்கு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? அதனால் இவங்க வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த மக்களை இழிவுபடுத்த முடியாது, சிறுமைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இனிமையாவது இந்த அரசு கண்டுபிடிக்குமாங்கிறது தெரியல. முடியலன்னா இவங்க சிபிஐடியாவது கொடுத்துட்டு போயிடலாம். 2 நாளில் அவங்க கூப்பிட்டு அந்த யார் செஞ்சாங்கங்கிறது தெரிஞ்சிட போகுது. இது காலம் தாழ்த்துவதற்காக. இது குறித்து ஒரு தடவை நீதிமன்றத்திலேயே ஒரு குழுவிலேருந்து வந்தவர்னு சொன்னது என்னென்னா, நீங்கள் இப்படியே காலம் தாழ்த்திட்டே போனால் இது ஒரு நேரத்தில் மறந்துடுவாங்கங்கிறதுனால தானே. கிட்டத்தட்ட அதானே கோர்ட்டு எந்த நீதிபதி சொன்னாலும் அந்த அப்சர்வேஷன் கரெக்டு. உண்மையிலேயே அந்த மக்களை நீங்கள் மதிக்கின்றீர்கள் என்றால், அந்த விளிம்பு நிலை மக்களை, அந்த பட்டியலின மக்களை கௌரவமாக நடத்துவதாக இருந்தால், இவங்க காலம் தாழ்த்தாம, இனியும் காலம் தாழ்த்தாம, இனியும் காரணம் சொல்லாம உடனடியாக அந்த குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்த வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே இந்த மேல்மாங்க சிப்காட் இருக்குது. ஏற்கனவே எங்கள் விவசாயிகளுடைய நிலத்தை சிப்காட்டுக்காக அபகரிக்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி அது குறித்து தொடர்ந்து போராட்டங்களை எல்லாம் நடத்தினாங்க. இப்போ அந்த போராட்டக்காரர்கள் அவங்க மீது குண்டர் சட்டம்லாம் கூட பாய்ந்தது நமக்கு தெரியும். அவர்கள் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக ஏவாவேலு பார்க்கறதுக்காக இங்கே வராங்க. அவர் அவங்கள பார்க்க மறுக்கிறார். இதே போல் ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவங்க வந்திருக்காங்க. பார்க்கும்பொழுது அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜாவை பார்க்க சொல்லியிருக்காங்க. அவர் அந்த துறைக்கு மினிஸ்டர் இல்லைன்னா கூட நான் என் மினிஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னா அவரும் அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காரு. சார் நாங்கள் இருந்தே பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறப்ப இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கைது செய்து பஸ்ஸில் ஏற்றி கிளாம்பாக்கத்தில் கொண்டாந்து விட்டு ஊருக்கு கிளம்புங்க அப்படிங்கிறது மாதிரி காவல்துறை செயல்பட்டுருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது அராஜகம். இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோன்னு கொஞ்சம் மாற்றி யோசிங்க. இப்போ ஏவாவேலு வீட்டுக்கு ஸ்டாலினும் உதயநிதி பாவம் அவர் போக மாட்டார். அவர் நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை, ஒரு இதில் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியோட குடும்பத்திலேருந்து அவர் தோன்றின மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். சக்கரவர்த்தி திருமகன் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இதுலேயே பான் வித் சில்வர் ஸ்பூன், கோல்டன் ஸ்பூன், அவர் அந்த மாதிரி ஒரு ராஜா. ஸ்டாலின் என்ன பண்ணியிருப்பாரு, நான் அந்த மக்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் நானே மந்திரி வீட்டுக்கு போகிறேன், மந்திரி இப்போ உங்களை சந்திக்கலைன்னா என்ன பண்ணுறேன், குறைஞ்சபட்சம் கம்யூனிஸ்டாக இந்த 25 கோடிக்கு கட்சி அடமானம் வச்சுருக்காங்கல்ல, லீஸுக்கு விட்டுருக்காங்கல்ல, அவங்களாதான் அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தவழ்ந்த பாடியார், அவருக்கு அதை செய்ய நேரம் இல்லை. அவருக்கு ஹி ஹாஸ் த ஓன் டைம் டு சேவ் ஹிஸ் ஸ்கின். அதனால் அவருக்கு ஊர்பட்ட பிரச்சனை, பிஜேபியை திட்டணும், தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அவருக்கு ஹேண்டில் பண்ணோம். அவருக்கு 1000 ப்ரியாரிட்டிஸ். இதான் அவருக்கு ஒரு ப்ரியாரிட்டி. இது ஏவா வேலு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே பார்க்கல. அது கொடுமை என்னென்னா, அவர் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே பார்க்கல. அதில் இன்னொரு குயுக்தியான சம்பவம் என்னென்னா, ஏவா வேலு வீட்டில் டிஆர்பி ராஜாவை பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் தீவுத்திடலை விட்டுறாங்க. தீவுத்திடலை பஸ்ஸெல்லாம் நாங்கள் கொண்டு நிறுத்தணும், எங்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, இவங்களெல்லாம் கிளம்புங்கன்னா அப்புறம் தான் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் விட்றாங்க. வேன் வச்சுட்டு அவங்களெல்லாம் திரும்பியும் வேன் போச்சா இல்லையான்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு 4 தடவை போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தடவை அவங்க 3-4 வேன் வச்சுட்டு வந்தாங்க, அப்பவும் துரத்தி விடப்பட்டிருக்காங்க. இது அவங்க மேலே குண்டர் சட்டம் பாஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு விஷயந்தான் இந்த காஞ்சிபுரம் ஏர்போர்ட்டு. இப்போ அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டு அங்கே அவன் மாதக்கணக்கில் போராடிட்டே இருக்கான். இதுக்கு இவெல்லாம் என்ன ஆனால் அந்த ஆள் இந்த கூடங்குளம் சுபா உதயகுமாரன், இது ஒன்றும் இதில் சர்ச்சுக்கு பின்னாடி அவங்க சர்ச் வாசலில் தானே போன தடவை போராட்டம் நடத்தினாங்க. பிரியாணி போராட்டம் டெய்லி வரவங்களுக்கு பிரியாணி,
பணம் வேற ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க எல்லாம் இங்கே வரமாட்டாங்களா? ஃபண்டு போகிறது இல்லைன்னு இந்த பூ உலகின் நண்பர்கள் அதான் சார். இப்போ என்ஜிஓ ஃபண்டு வரதை நிறுத்திருச்சுல்ல இந்த மாதிரி. அதனால தான் பிரச்சனை அவங்களுக்கு. இல்லைன்னா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் நவத்வாரத்தையும் மூடிட்டு பேசாமல் இருக்காங்க. எளிய விவசாயிகள் அவனை சந்தித்து உனக்கு இன்னது வேணும் இன்னது பண்ணித்தரேன், இல்லை இவரே போய் அந்த ஊர்லேயே பார்க்கலாம். இவர் என்ன கடிச்சா சாப்பிட்ற போகிறாங்க? நம்மால் ஒருத்தர் சொன்ன திமுக என்ன இந்துக்கள் எல்லாம் கண்ணை நோண்டிட்டாளா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அந்த மாதிரி என்ன இப்போ இவங்கெல்லாம் கண்ணையா நோண்டிட போகிறாங்க? வேலுவாவது போய் அந்த கிராமத்துலையாவது பார்க்கலாம். ஜனநாயகமற்ற தன்மை தான். மீண்டும் முதல் இதில் நம்ம சொன்ன பாருங்க, திமுகட்ட ஜனநாயகமே இல்லைன்னு. குறைஞ்சது இதே திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா ஏன் முதல்வருக்கு வேறு வேலை இல்லையா? எப்படிலாம் அவர் அறிக்கை விட்டுருப்பாரு? ஆர்எஸ் பாரதி என்ன பேச்செல்லாம் பேசியிருப்பாரு? இவங்க நமக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்கெல்லாம் நிலம் போயிடுச்சுன்னு கத்துறாங்க. பட் அன்பரசன் ரொம்ப தெளிவு, நாங்கெல்லாம் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கலன்னா இந்த நேரம் பஞ்சாயத்துல போயிருப்பாங்க. நீ 1000 ரூபா இருக்கிறதுனால தான் நீ 365 நாள் நிம்மதியா சோறு திங்கிற. நான் கொடுக்குற 1000 ரூபானால தான் நீ 31 நாளும் சோறு திங்கிற, நீ ட்ரெஸ்ஸு போடுற, நீ உனக்கு வீடு இருக்கு, கரண்ட் பில்லு கட்டுற. இந்த 1000 ரூபா இல்லைன்னா நீலாம் பட்டினிலே செத்துருப்ப. இந்த வார்த்தையா சொல்றாரு. திமுகவோட 1000 ரூபானால தான் 3 வேளையும் சோறு திங்கிறான்னே சொல்றாரு. ஆணவம், மமதை, திமிரு, கொழுப்பு, அந்த அளவுக்கு அன்பரசன் பேசுறாரு. இவர் ஏவா வேலு நான் பார்க்கவே மாட்டேன்றாரு. அவரு ஓஷின்னு ஒரு பக்கம் அவர் கிண்டல் பண்றாரு. டிஆர்பி ராஜா அமைச்சரை வீட்டுக்குள்ள வச்சுட்டா அவர் இல்லை, நீங்கள்லாம் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போங்கங்கிறாங்க. இந்த அளவுல தான் இவங்க நிர்வாகம் இருக்கு. இது நிர்வாக அலங்கோலத்தின் மக்கள் மீது அக்கறையற்ற தன்மையை, இவங்களுடைய மன்னராட்சி மனோபாவத்தை இது காண்பிக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பாஜக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. என்னென்னா, ஏரல் ஆத்தூர் முக்காணி இங்கே ஒரு வருஷத்துக்கு முன்னால், அது சரியாக சொல்லணும்னா போன வருஷத்து நவம்பரில் இதே போல் பெரிய மழை வந்திருக்கு. அப்போ அங்கே இருந்த பாலங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு. இதை சீர் பண்ணி கொடுங்க, இந்த 2 ஊர்களையும் இணைக்கக்கூடியது அந்த பாலம், அதை சரி பண்ணி கொடுங்கன்னு பலமுறை கோரிக்கை வச்சுருக்காங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 1 வருஷம் ஆனால் அதுக்கு திதி கொடுத்து இது பண்ணல. அதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக பூ மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அஞ்சலி செலுத்த போனால் அவங்கள ஏதோ ஒரு திருடனை பிடிக்கிறது மாதிரி போலீஸ் அப்படியே தாவி போய் அவங்கள பிடிச்சி கைது செய்கிறாங்க. இது வீடியோக்களில் செய்தியாகவும் வந்திருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அது 2023 டிசம்பர் 17 அப்போ அங்கே பெரும் மழை பெஞ்சதில் அந்த முக்காணி, ஏரல் முக்காணி பாலம் உட்காந்து போச்சு. உட்காந்து போனோன்னா அது எப்போ வேணால் உழுங்கிற ஒரு பயம் இருந்தவுடனே அங்கே தூத்துக்குடி மாவட்ட பிஜேபி நிர்வாகம் தீர்மானம் போட்டு இந்த பாலத்தை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருஷம் ஆகியும் இந்த மழைக்கு அப்புறமும் இந்த வெள்ளம் வந்ததுக்கப்புறமும் அந்த பாலம் சரி செய்யப்படலை. அதனால நேற்றுக்கு அஞ்சலி செலுத்த போயிருக்காங்க. நேற்று நைட்டு நான் ராஜா கண்ணா அண்ணன்ட்ட வேறு சில விஷயமா நம்ம உள்கட்சி விஷயம் சார்பாக பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணேன். அப்போ ராஜா கண்ணன் தான் சொன்னார், 1 வருஷம் ஆகிப்போச்சு, அது போன டிசம்பர் 17 பாலம் உட்காந்துது, அவங்க இன்னும் அவர் கரெக்டாக இதுவும் சொன்னார், இன்னும் 1 வருஷம் கழித்து உறுதியாக செய்வாங்க. அது ஏன்னா 1 வருஷம் கழித்து செய்கிறாங்க. இப்போ நிலக்கரிக்கு சொன்னோம்ல, இந்த கான்ட்ராக்டு, அந்த ஷிஃப்டிங் பெல்ட், கன்வேயர் பெல்ட் ஷிஃப்டிங்கு, அந்த மாதிரி இந்த பாலத்துக்கு 10 வருஷம் அவங்க இது பண்ணணுமா, அந்த கம்பெனி கட்டி கொடுத்துச்சோ அவங்க மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும். இப்போ இந்த வருஷத்தோட 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷம் இழுத்தாச்சுன்னா அடுத்த வருஷம் அதுக்கு புதுசாக டெண்டர் போட்டு புதுசாக கான்ட்ராக்ட் விடலாம், அதில் புதுசாக கமிஷன் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. எங்கள் ஊர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிதான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி, கீதா ஜீவன் அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி, இது ஏன் கருத்து இல்லை, நீங்களும் இதை எனக்கு சொல்ல, நம்ம ராஜா கண்ணன் சொன்னது இதை. மேலும் விவரம் வேணும்னா ராஜா கண்ணனை கேட்டாங்கன்னாக்க நிறையா விவரங்கள் இதை பற்றி நிறையா வச்சுருக்காரு. அவர் நேற்று சொன்னார். அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், இவங்க பாலம் கட்டும்போதே அவங்ககிட்ட மேக்சிமம் கமிஷனை உருவிடுறாங்க. மேக்சிமம் கமிஷனை உருவினத்துக்கு அப்புறம் அவன் கட்டுறதுலையும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட அவனை போய் இவங்களால நீ சரி செய்யணும்னு சொல்ல முடிகிற அளவில் இல்லை. இதில் அடுத்த கொடுமை என்னன்னா, மக்களுக்காக தான் நாங்கள், மக்களால் தான் நான், மக்கள் தான் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க, பிஜேபிக்கு எங்கேயாவது தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படின்னு ஆணவத்தோட பேசுகிற திமுக, அங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் 2 மந்திரிமாருங்க இருக்காங்க, ஒரு எம்பி. அதுவும் யாரு, எப்பேற்பட்ட எம்பி, அவங்க கவிதாயணி. இன்று வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணி, மாலை 5:30 மணி வெள்ளிக்கிழமை மாலை, இப்படி மடக்கி எழுதினா நீங்களும் இனிமேல் என்ன கவிஞர் ஜெயராமன் தான் சொல்லணும். உண்மை அந்த மாதிரி அவங்களும் ஒரு கவிதாயினி. அவங்க அந்த கவிதாயினி, அவங்க அவங்களுடைய சொந்த தொகுதி, அதை பற்றி அவங்களும் கவலைப்படலை. எவ்வளோ எம்எல்ஏக்கள், யாரும் அதை பற்றி, மக்கள் பிரதிநிதிகள் யாரும் அதை பற்றி கவலையப்படலை. ஆனால்
இதை சரி செய்யி, இதை மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கணும், இதை வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இந்த பாலம் மக்கள் உயிரை எப்போ வேணா பறிக்கும், இதை உடனடியாக நடவடிக்கை எடுன்னு பிஜேபிக்காரன் சொன்னால் அவனை நீங்கள் சொல்கிற மாதிரி விரட்டி எப்படி கஸ்தூரியை கைது செஞ்சாங்களோ, எப்படி நம்ம அது நேற்று ஒரு சம்பவம் நடக்குது. அமித்ஷா அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் ரயில் மறியல் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு இடத்துல பார்க்குறேன், ஒரு கொடும்பாவி அதில் பெட்ரோல் கேனோட விடுதலை சிறுத்தைகள் கட்சினை வந்து அதை அப்படியே கொளுத்துறாங்க. அதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு பூ மாலையை எடுத்துட்டு அந்த பாலத்துக்கு போட போகிறப்ப எதுக்கு அப்படி தாவி பிடிக்கிறாங்க போலீஸார்னு புரியுது. கருத்துரிமைங்க. அதாவது இவர் வந்து என்ன சொன்னார், இது அனைவருக்குமான ஆட்சி, ஓட்டு போடாதவங்களுக்குமான ஆட்சி, என்னை எதிர்த்து பேசுறவர்களுக்குமான ஆட்சி, அதெல்லாம் வாயால் வர சொல்றது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் மாற்று கருத்து சொல்கிறான். நம்ம அவர் பேர் என்ன, தூத்துக்குடிக்காரர் தான். அவரும் மும்பையில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்களா, அகமதாபாத்தில். ஜான் ரவி பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய குத்தம் செஞ்சிட்டாரு. எஸ்ஜி சூர்யா, திருச்சி உறையூர் புகழ், எவ்வளோ பேர் நீங்கள் பாருங்க. இவர் நம்ம இளைய பாரதம், நம்ம மாரிதாஸ் நம்ம இப்போ அவரை ஏற்றுக்கிறது இல்லை. தேவையில்லாமல் அவர் கட்டிச்சோத்து பெருச்சாளி மாதிரி எதையாவது ஒன்று கிளப்பி விட்டுருப்பாரு. ஆனால் அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம தம்பி ஃபயர் சதீஷ், எத்தனை பேர் இந்த மாதிரி, அதாவது பெரிய தவறுகள் செஞ்சவனை, அதுவும் வந்து உள்துறை அமைச்சருக்கு கொடும்பாவி கொளுத்துறேன்னு சொல்லி ஒரு கட்சி பெட்ரோல் டின்னோட வரும்போது வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறை மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, அந்த பகுதியின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக போராட்டம் நடத்தினா பாஞ்சு செய்து கைது செய்யறதுதான். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட பித்தலாட்டத்தனம். இதுவரை நாம் கேட்ட அந்த 5 கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. இதற்காக ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீ.